ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண். தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண். ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, போற்றியாமந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய், போற்றியாமந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். सिंहदेवान्न परञ्च किञ्चित् तस्मान्तु सिंहं शरणं प्रपद्ये. ब्रह्मेन्द्ररुद्रमरुदर्ककिरीटकोटि सङ्घट्टिताङ्घ्रि कमलामल लक्ष्मीसरोहराजहंस लक्ष्मीप्रसिंह मम देहि करावलम्बम्. அது நீங்க இருக்க மாட்டார் இல்லையா? அவர் இருக்க மாட்டார். இல்ல இல்ல அவர் சரி. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणोभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेश इतीन्दुना करुणया सोऽस्याति प्रेक्षितं. ख्यातश्रीनरसिंहकार्यमुनीट् पादाम्बुजेन्दिन्दिरं दान्तिक्षान्त्यदयादिविश्वभगुणैः भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशठारियोगिनपतिं श्रेयोनिधिं संश्रये. श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरशठरिपुणा सम्यमीन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषठजिद्योगिनेतुः प्रसादात्. प्राज्ञं श्रीरङ्गकारि प्रभव इति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षठारिं. श्रीरङ्गनाथषडगोप इतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षठगोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रहं प्रपद्ये. सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषडजित् रङ्गभूगार्जाभ्यां कारुण्यात् श्रीनृसिंहे दहरिषडरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावदूक त्वमिति षडजिता रङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमतदमनुव्याक्रियाख्यातमीडे. नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःशुद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सर्जनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः. श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात्क्षमां करुणया कमलामिवान्यां गोदामरण्यशरणशरणं प्रपद्ये. अञ्जुहुडिकुरुसन्ततियाय ஆழ்வார்தம் செயலை விஞ்சிருக்கும் தன்மையிலாய் பிஞ்சாய் பழுத்தாளே ஆண்டாளே நாளும்
பத்தியுடன் வெளுத்தாய் மனமே மகிழ்ந்து. இந்த திருநாள் பாட்டு சிற்றம் சிறுகாலே வந்தொன்னை சேவித்து உன் பொற்றாமரடியே போற்றும் புருஷேளாய் பெற்றம்மே தொன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களைக் கொள்ளாமல் போகாது எற்றை பறிகொள்வான் கோவிந்தா எற்றைக்கும் அழோள் பிறவைக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாமாட் செய்வோம் மற்றினங்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். நாளை தினம் வங்கக்கடல் இந்த பாசுரம் திருப்பாவை சாத்து வரை நாளையோடு மார்கழி மாதம் முடியுது. நாம் இது இன்றைய தினம் வியாக்கியான பாசுரம் கொஞ்சம் பின்தங்கி நிற்கிறது. நாங்கள் ஜனவரி மாதம் 21 சாயங்காலம் டோம்பில்லிக்கு போகிறதாக இங்கே ஏற்கனவே நிர்ணயம் பண்ணிருக்கேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் 20 சாயங்காலம் ராத்திரி ஆண்டாள் திருக்கல்யாணம். இன்னைக்கு இங்கே பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் ஆயிடுது. யார் இருந்தாலும் உபன்யாசத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம் அன்றைய தினம் வச்சுக்கிறோம். கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா சந்தாகங்களும் இங்கே நடந்தாயிடுது. கல்யாணத்துக்குன்னு சில பேரெல்லாம் வந்திருக்கா, பெரியவாள்லாம் வந்திருக்கா இன்னைக்கு. அதில் இங்கே கோவிலில் நடக்கிற கல்யாணம் ஆயிடுது. உபன்யாசத்தில் கல்யாணம் 20 ராத்திரி. வியாக்கியான பாசுரம் கொஞ்சம் பின்தங்கி நிற்கிறது. நாளைக்கு ஒரு நாள் உபன்யாசம் இல்லை. அங்கே மாத்துங்காவுக்கு ஏற்கனவே போட்டிருக்கா, ஒத்துக்க. அதுக்கப்புறம் விடாமல் இருந்து பூர்த்தி பண்ணிவிடுறேன். அதில் நாளை தினம் ராத்திரி உபன்யாசம் இல்லை. இங்கே உபன்யாசம் இல்லை, அங்கே இருக்குது. மறுபடியும் மீண்டும் முடிச்சு சொல்கிறேன். இப்போ நடுவில் யாராவது எழுந்து போட்டால் அவளுக்கு தெரியறதுக்காக இப்போ சொல்கிறேன். அப்புறம் நடுவில் யாராவது வந்து அவளை தெரியுதா கடைசியிலையும் சொல்கிறேன். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மானே அறிவுராய். அது வரைக்கும் நேற்று எடுத்தது. நாங்கள் பரவாசுதேவனை போய் கூப்பிடல. கொஞ்சம் சில ஸ்டேட்டஸ் தான் பிஹூ பண்ணிப்பா. அவன் பரவாசுதேவனாக இருந்தால் எல்லாருக்கும் சேவை கொடுக்க மாட்டான். அங்கே இருக்கிற நித்தி முக்தாளுக்கு மட்டும்தான் சேவை கொடுக்கணும். அவனை கூட்டா சட்டம் எழுந்து வரமாட்டான். அவன் கர்வம் பிடிக்கிறதுன்னு அது தகும் அவனுக்கு. நாங்கள் அவனை கூப்பிடலையே. வியூகாவதாரம், அதாவது சனந்தனாதி முனிஜன மாத்திர சேவியனாய் அங்கே இருக்கிற ஸ்வேதத்வீபாசுக்கு மட்டும் சேவை கொடுக்குறோம். அவனை காட்டிலும் கொஞ்சம் கீழே வந்திருக்கான். இருந்தாலும் நமக்கெல்லாம் அவன் கிடைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட திருப்பார்கடல் நாசன் காலில் வந்து விழுந்து அவனை எழுந்துரும் நாங்கள் கூப்பிடலையே. விபாவதாரத்திலையும் ஆச்சார பிரசாரரான வசிஷ்டர் பக்கல்ல குருகுலவாசம் பண்ணி ரொம்ப வினயத்தோடு இருக்கிற சக்கரவர்த்தி திருமணார் காலிலையும் நாங்கள் வந்து விடலை. பின்ன யாருக்கிட்ட விடுறோம்? வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவார். நிறைய பசுக்களை மேய்ச்சி எங்களோட கூட இடையல் வம்சத்திலே வந்து பிறந்து நானும் உங்களை போல ஒரு இடையன்தான்னு சொல்லிட்டு வந்தியே. அப்படிப்பட்ட ஒன்னை தான் நாங்கள் எழுப்புறோம். நீ எழுந்திருக்குன்னு உனக்கு என்னதுக்காக இவ்வளோ பிகு, உனக்கு என்னதான் அவ்வளோ கர்வம் என்றதாக அவன் தங்கள் குலத்திலே வந்த பிறந்த ஒரு பெருமையை சொல்லி அவன் எழுப்பினார்கள். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய். இதுதான் ரொம்ப ரசமான விஷயம். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய். ஊற்றமுடையாய் ஆஸ்ரித ரக்ஷணத்திலே ஊற்றமுடையனாய். அதுக்கு பலவிதமான வியாக்கியானங்கள் பண்ற. ஊற்றமுடையன்னு சொன்னா அது ஆசிரியர், அதாவது பக்ஷபாத்தம் உள்ளவன்றதான் ஒரு அர்த்தம் உண்டு. ஊற்றமுடையவன் சொன்னா ஆசிரித்த, இதுக்கு உசந்த அர்த்தங்கள்லாம், அதாவது உசந்த பிரமாணத்தினாலே பிரதிபாதிக்கப்படுகிறவன். அதாவது ஒரு சித்தாந்தத்திலையும் ஒரு தத்துவம் உண்டு. அந்த தத்துவத்தை எந்த பிரமாணத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறதா பிரமாணம் ரொம்ப வீக்கான பிரமாணமா இருக்கும், உசந்த பிரமாணமாக இராது. நம்ம சித்தாந்தத்தில் பரதத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு எது சொல்றதுன்னு கேட்டா வேதம் சொல்றது. வேதீக சமதிகமயம் நாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். வேதேஷ சர்வீஹி அகமே வேத்யா வேதேரேவ வேத்யா வேதீஹி அகமே வேத்யா. பார்த்தசாரதியான எம்பெருமான் இருக்கானே, ஸ்ரீஹப்பதியான எம்பெருமான், அவன் ஒத்தன்தான் வேத வேத்யன். அந்த வேதம் என்றதான பிரபல பிரமாணம் இருக்கு. அந்த பிரபல பிரமாணத்தினாலே அவன் பகவானும் பெரியவன். அவனை காட்டுகின்றதான வேதம் உசந்த பிரமாணம். உடல் மிசை உயிரின கரந்தங்கும் பரந்துளன் சுடர் மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே. நம்மாழ்வார் சாய்கிறார். சுடர்மிகு சுருதியுள், சுடர்மிகு உஜ்ஜலமாய் ரொம்ப பிரகாசம் உள்ளதான வேதம். பிரகாசம் உள்ளதுன்னு அட்ஜெக்டிவ் பரமாத்மாவுக்கு இல்லை, சுடர்மிகு சுருதி. அந்த ஸ்ருதி ரொம்ப சுடர்மிகு. அதாவது எந்த பிரமாணத்துக்கும் ஒரு எதிர்ப்பு உண்டு. எந்த பிரமாணத்தையும் அழிச்சுடலாம். வேதத்துக்கு மாத்திரம் எதிர்ப்பே கிடையாது. வேதம் சொல்லியாச்சுன்னா
அது அப்படியே தலை வேண்டியதுதான். வேதம் என்பது பெரிய ஒரு சாஸ்திரம். அது வேதாசாஸ்திரம் பரநாஸ்திரம் சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த வேதத்தை தவிர வேற எந்த பிரமாணம் வசந்த பிரமாணம் இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த பிரமாணமா இருக்கும் வேதத்தினாலே பகவான் வேத்தியனா இருக்கான். அதுல வேத வேத்தியத்துவம் நம்ம பெருமாளுக்கு அசாதாரணமான ஒரு பெருமை. வேற எந்த தெய்வத்துக்கும் அது கிடையாது. சைவ மதத்தை கூட சிவனுக்கு ஆகமம் தான் பிரமாணம், வேதம் பிரமாணம். வந்து இந்த வேதம் பிரமாணமாக இருக்கிறது வைதிகால் நம்ம சித்தாந்தத்தில் தான். அந்த மாதிரி ஊற்றமுடையாய் அப்படின்னு அர்த்தம். ஊற்றமுடையாய் ஆஷ்ரித ரட்சணத்திலே ஊற்றமுடையவன், அதாவது ஆஷ்ரிதளை காப்பாற்றுற விஷயத்துல பகவான் தன்னுடைய நிலைமையை மாத்திண்டாவது அவன் அந்த ஆஷ்ரிதாளை காப்பாற்றுவான். அநேக கதைகள் நீங்க கேட்டுக்கலாம். இப்ப நான் எத்தனை சொல்லிட்டு இருக்கோம், மகாபலி சக்கரவர்த்தி போய் யாச்சகம் வாங்கி இந்திரனை காப்பாற்றினான். இவனா யாச்சகம் வாங்குறவன். தத்யாத்து ந பிரதிகிரண்யாத், கொடுக்கலாமே தவிர வாங்கக்கூடாது என்பது பகவானுடைய சித்தாந்தம். அப்படிப்பட்ட சித்தாந்தம் உள்ளவன் மகாபலி சக்கரவர்த்தி போய் கையை நீட்டி அவன் கை மேல என் கை நிமிர்ந்திட வந்து அவன் சொல்றாள். அவன் மகாபலி சக்கரவர்த்தி கை மேலையும் பகவானுடைய கை தாழ்வில் கனக்கரியானது கைத்தலமெனில் எனக்கு இதன் மேல் யாதுகொல் நலம் என்றான். கம்பராமாயணத்தில் சொல்றான். பகவானே என் கை கீழே கை நீட்டி கழுக்கிற போது எனக்கு அதை காட்டிலும் பெருமை என்ன, கட்டாயம் கொடுக்கத்தான் கொடுப்பேன் என்று சொல்றான். அப்படி பகவான் யாச்சிச்சு இந்திரனை காப்பாற்றினான். எதுக்காக? ஆஷ்ரிதாளை காப்பாற்றணும் என்றதான ஒரு ஊற்றம். எத்தனையோ அப்பியம் சீத்தை தருகிறார். ராட்சசாலாம் வசம் பண்றேன்னு சொன்னியே, அவன் நமக்கு எந்த விதமான அபகாரம் பண்ணலையே. யாரோ ரிஷிகள் பிரார்த்திச்சான்றதுக்காக நீ ராட்சசால வசம் பண்றேன்னு சொன்னியே, ராட்சசாலுக்கு நமக்கும் எந்த விதமான துவேஷமும் இல்லை. துவேஷம் இல்லாம அவளை வசம் பண்ணலாமா? வினா வைரஞ்ச ரௌத்ரதான்னு பொய் சொல்றது, அஷ்ராருடைய பத்தினத்தில் ஆசை வைக்கிறது, காரணம் இல்லாமல் பகை இல்லாமல் சத்ருகளை கொள்றது, இது பெரிய தோஷம். இந்த 2-3 தோஷத்துல 2 தோஷம் உங்ககிட்ட கிடையாது. திருத்தீயம் எதிதம் புரோக்தம் வினா வைரஞ்ச ரௌத்ரதான் மூன்றாவதா சொன்னேனே, அதாவது பகை இல்லாமல் சத்ருக்களை வசம் பண்றதுன்றது, அது இப்போ உங்ககிட்ட வந்து சேர்ந்தது. அந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டாள். எனக்கு அதெல்லாம் தெரியாது. மகான்களுக்கு நான் பிரதிஜை பண்ணியாச்சு. அப்பியம் ஜீவிதம் ஜெக்யான் துவாம் வாசேதே சலக்ஷுணா நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷத்தா. சாதாரண ஒருத்தனுக்கு பிரதிஜை பண்ணாலே நான் மாற்ற மாட்டேன். அந்த பிரதிஜை நிறைவேற்றல எத்தனையோ சங்கடங்கள் வரலாம். என் உயிரே போனாலும் சரி, அப்பியம் ஜீவிதம் ஜெஹ்யாம், என் பிராணனை விட்டாலும் விடுவேன், பிராணனை காட்டிலும் உயர்ந்த ஒன்னை விட்டாலும் விடுவேன், ஒன்னை காட்டிலும் உயர்ந்த இளைய பெருமாளை விட்டாலும் விடுவேன். அதுவும் பிரதிஜை பண்ணி விடமாட்டேன். அதுவும் மகான்களான மகர்ஷிகளுக்கு பிரதிஜை பண்ணி ஒரு காலம் விடமாட்டேன், பிராமணர்களுக்கு பிரதிஜை பண்ணி ஒரு காலம் விடமாட்டேன். அப்படின்னு தான் அப்படி சரணாகத்தால ரிஷிகளை காப்பாற்றுல அவ்வளவு ஊற்றமுடையனா இருக்கான் எம்பெருமான். நிறைய உதாரணம் சொல்லலாம். கம்பராமாயணத்துல ரொம்ப அற்புதமா கம்பனுடைய ஞாபக சக்தி தான், நினைவு தான் பாரு. அது ராமனுடைய நினைவாற்றலாக கொண்டு முடிக்கிறான் அவன். சுந்தரகாண்ட கிஷ்கிந்தா காண்டத்துல வாலி வசம் ஆச்சு. வாலி வசம் வாலி பிராணன் போற சமயத்துல தங்க அங்கதனை கொடுத்து பகவான்கிட்ட அடைக்கலமா கொடுக்கிறான். குழந்தைய பார்த்து சொல்ற பாலமீத வீர்த்தி என் சொல் பற்றுதியாயன். அப்ப அங்கதான் நான் ஒரு ஹிதம் சொல்றேன். ஆச்சு பிராணன் போக போறது ஒரு ஹிதம் சொல்றேன். ராமன் கிட்ட நீ பவ்யனக அவனுக்கு வணங்கி அடிபட்டு அவனுக்கு வழியா அவனுக்கு அதீனமா நீ நடக்க வேண்டும். இந்த ராமன் யார் தெரியுமா? பாலமித வீர்னி. உன்னுடைய சின்ன புத்தியை விட்டுடு, குழந்தை புத்தியை விட்டுடு, பெரிய புத்தியா பெரியவனா இருக்க வேண்டும். நான் சொல்றேன் பாலமீன பாலத்தன்மை, பாலமை தவிர்க்க வேண்டும். நீ என் சொல் பற்றுதியாயன், என்னுடைய வார்த்தையை நீ கேட்கிறதா இருந்தா தன்னின் மேல் ஒரு பொருளும் இல்லா மெய்ப்பொருள் வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கட்புலக்கு உற்ற சம்மா. இந்த வாலி பகவான்கிட்ட தோஷம் சொன்னான்னு வாலிக்கா இவா சப்போர்ட் பண்றாளே, தன்னை வசம் பண்ண எம்பெருமானை பத்தி அவன் ஸ்தோத்திரம் பண்றான். அவங்கிட்ட தப்ப அபிப்பிராயம் தான் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவானா? வாலி தன்னை வசம் பண்ணது சரின்னு ஒத்துட்டு இருக்காங்க. அவன் சொல்றான், இந்த ராமன் இருக்கானே எப்படிப்பட்டவன் தெரியுமா? தன்னின் மேல் ஒரு பொருளும் இல்ல நதத் சமஸ்ச அபியதிகஸ்தி. இவனுக்கு மேல்பட்ட பதார்த்தமே லோகத்துல கிடையாது. இவன் தான் சாட்சாத் சர்வேஸ்வரனான எம்பெருமான். இப்படி கம்பன் சொல்லிச்சு இவனை மிரட்டினா இன்னொருத்த எவனோ வந்தான் இப்படிலாம் கதை எழுதுறாளே, இது தமிழனுக்கு தான் பொறுமா, வேதத்துக்கு தான் பொதுவா வருவாங்க. தன்னின் மேல் ஒரு பொருள் இல்ல, இவனுக்கு மேல்பட்ட எந்த வஸ்துவும் கிடையாது. தனக்கு தன்னின் மேலொரு பொருளும் இல்ல மெய்ப்பொருள். இதுதான் வேத தத்துவம். மெய்ப்பொருள் தத்துவம், மெய்ப்பொருள் வில்லும் தாங்கி. அப்படி பரதத்துவமான சாட்சாத் சிவபதியான எம்பெருமான் தான் இங்க வில்ல தாங்கி வந்து நிற்கிறான். வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று. இந்த பூலோகத்துல தேவத்தெல்லாம் கால் வைக்க மாட்டா. தேவத்தெல்லாம் பூலோகத்துல கால் வைக்க மாட்டா. கால் வச்சு அச்சர்த்தி வாந்தி எடுப்பாளாம். அப்படிப்பட்ட மோசமான டஸ்டியான
ரொம்ப பாபிஷ்டமான ஸ்தலம் இந்த பூமி. இந்த பூலோகத்தில் தேவத்தெல்லாம் கால் வைக்க மாட்டார். அப்படி சாதாரண தேவத்தில் கால் வைக்காத இடத்துல எம்பெருமான் என்ன பண்ணா, கால் நிலம் தோய நின்று அந்த பூமியில திருவடி வச்சு ஒரு க்ஷணமான 11,000 வருஷங்கள் நின்று சில காலம் இந்த பூலோகத்தை ஜீவிச்சிருக்கார். கால் தரை தோய நின்று கட்புலக்கு உற்றதம்மா, கண்ணுக்கு நச்சக்ஷுஷா கிருஷ்யத்தே நாப்பி வாச்சான்னு கண்ணுக்கும் வாக்குக்கும் எட்டாதது பரமாத்மா கட்புலக்கு உற்றதம்மா. நம்ம கண்ணுக்கு சகல மனுஜனயன விஷயத்தாங்கதா, எல்லாரும் குரங்குகளும் எல்லாரும் பார்க்க முடியாத அளவுக்கு பரமாத்மா கண்ணுதன வந்து நிற்கிறாப்ப. இவன் சாட்சாத் சர்வேஸ்வரன். மால் தரும் பிறவை நோக்கி மருந்தன வணங்குமைந்த, இவன் தான் மோட்சம் கொடுக்கிறவன். இந்த சம்சார பந்தத்தை இதுக்கு மேல வேற உபனிஷத்தே வேண்டாம். கம்பனுடைய வாக்கு அத்தியுதமா இருக்குங்க. மால் தரும், மால்னா அஜ்ஞானம், அஜ்ஞானத்தை கொடுக்கூடான நோய்க்கு பிறவி என்னும் நோய்க்கு மருந்தன உற்றதம்மா, மருந்தன வணங்குமைந்த. அப்படிப்பட்ட சாட்சாத் சர்வேஸ்வரன் சம்சார வியாதிக்கு பேஷம் மருந்து என்றதா அவனை வணங்கு அப்படின்றதா சொல்லிட்டு, என் உயிர்க்கு இறுதி செய்தான் என்பதை இறையும் எண்ணாது உன் உயிர்க்கு உறுதி செய்தி இவர்க்கு அமர் உற்றதுண்டேல். ஒன்னு சொல்றேன், எங்க அப்பாவுக்கு விட்டான் எங்க அப்பாவுக்கு விட்டான் இவங்கிட்ட நீ துவேஷம் வச்சுக்காது. என்னுடைய பாப்பம் நான் பண்ண தப்பு நான் எனக்கு கொண்டானே தவிர உனக்கு அதனால பெருமாள்கிட்ட துவேஷம் வேண்டாம். உன் உயிர்க்கு உறுதி செய்தி, உன் ஆத்மாவுக்கு க்ஷேமமா இருக்கணும். நீ பெருமாள் தொழில் போய் ஆசைக்கணும். நான் தான் கட்டு போட்டேன், நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணாது போயிட்டேன். ராமனுக்கு சகாயம் பண்றதுக்காக தான் வானங்களாம் பிறந்திருக்கா, அதை நான் தவறி விட்டேன். அவனுக்கு நான் கைங்கரியம் பண்ணல. அப்பா பொருளை அப்பாவுக்கே நான் அடி பண்ணணும். அப்பா வழியில போய் இந்திரஜித்து மூலம் பிராணனை விட்டாப்புல உன் பிராணனுக்கு கடுதலை தடிக்காத. உன் உயிர்க்கு உறுதி செய்தி என்ன பண்ணணும்னு கேட்டார். நான் தான் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணாது போயிட்டேன். இவர்க்கு அமர் உற்றதுண்டேல் பொன் உயிர்த்து ஒளிரும் பூனாய் போதுதி நிலைமை நோக்கி மண் உயிர்க்கு உறுதி செய்வான் மலரடி சுமந்து வாழ்தி. இந்த எம்பெருமானுடைய திருவடியை நீ சுமந்து நீ வாழ வேண்டும் அப்படின்னு அங்க பார்த்து சொல்லிட்டு உடனே பெருமாளை பார்த்து, நெய் அடை நடுவேல் தானி நீள் நிற நிறுதர் என்னும் துய்யடைக்கு ஆங்கிலன்ன தோழிலும் தொழிலும் தூயன் பொய்யுடை உள்ளத்தார்க்கு புலப்படா புனித உந்தன் கையடையாகும் என்று அவ்விராமருக்கு காட்டுங்காலை. உடனே ராமனை பார்த்து சொல்றான். அந்த கம்பராமாயணத்தையே எடுத்து சொல்லிட்டு அந்த பாசுரத்தையே ராமனை பார்த்து சொல்லிச்ச, பொய்யுடைய உள்ளத்தார்க்கு புலப்படா புனித. ராமனை பார்த்து சொல்றான், நீ எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டா, மெய்யற்கே மெய்யனாகும் பொய்யற்கே பொய்யனாகும். பொய்யுடைய உள்ளத்தார்க்கு புலப்படா புனித. ஹிருதயத்தில் அசுத்தி உள்ளவனுக்கு ஒரு காலம் பகவானை பத்தி புரிஞ்சு கொள்ளவே முடியாது. துவாம்சீல ரூப சரிதை பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதையா பிரபலைச்ச சாஸ்திரைஹி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதேச்ச நைவாசுர பிரபுத்தையா பிரபவந்தி போத்தம். சாட்சாத் சர்வேஸ்வரன் என்பதை பல பிரகாரமாக காட்டுறான் எம்பெருமான். மகான்கள்லாம் சொல்றார், ஆசுர பிரகிருதலுக்கு முட்டாள்கள் துஷ்ட பிரகிருதலுக்கு புரியவே புரியாது. பொய்யுடைய உள்ளத்தார்க்கு புலப்படா புனித அப்படின்னு பகவான் பார்த்து, பரம பாவனா நீ பரிசுத்தமான மனசு உள்ளவான் தான் நீ புரிவாய். அப்படி சொல்லி இந்த குழந்தையை நீ அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் தன் கையடையாகும் என்று அவ்விராமருக்கு காட்டுங்காலி. இந்த குழந்தைய அவங்ககிட்ட அடைக்கலமாக கொடுத்தான் பெருமாள். அப்படியே அவன் கையில வாழை கொடுத்து அவனை எடுத்துக்கிறேன். சரிதான், அவனுக்கு அடைக்கல போனா என் சரண்யனா என்கிட்ட சரணாகத்தனா அவனை எடுத்துக்கிறேன். இது எங்க நடந்தது? கிஷ்கிந்தா காண்டத்தான். அப்புறம் கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், எத்தனை அத்தியாயங்கள் வந்திருக்கும். யுத்தம் ரொம்ப மும்முரமா இருக்குது. ராவணன் போட்டு எல்லாரையும் அடி அடி அடிச்சுட்டான். வானரங்களா விழுந்து கிடக்குறார். அங்கதன் சின்ன அப்போ பெருமாள் எங்கடா அந்த குழந்தை எங்கடா அங்கதன் எங்கடான்னு தேண்டு வர. மீதி பேர்லாம் சுக்ரீவாதெல்லாம் ரொம்ப பெரியவா, அவ சமாளிச்சுவா. அந்த அங்கதன் எங்கன்னு பார்த்தா இப்ப சாதாரண அந்த அடிக்கி அடிக்கி மேல் மேல ஒன்று இப்ப பூகம்பத்துல இருந்தது அந்த மாதிரி விழுந்து கிடக்குறா. ஆனா பிராணன் போகல. அவ அத்தனை பேரையும் பரட்டி பரட்டி பார்க்கான். விடை குலங்களின் நடுவன் ஓர் விடை கிடந்தன்ன கடைக்கண் தீயுக அங்கத களிற்றினை கண்டான். இப்படி பரட்டி பரட்டி பார்க்கிற போது அங்க சின்ன குழந்தை அடியில 4 பேர் இவன் பேர் விழுந்து கிடக்குற, அவன் பேருக்கு அடியில விழுந்து கிடக்குறான். ஆனா உஷர் இருக்கு கண்ணுல. அப்பவும் வீரக்கனல், அந்த வீரியமாக அக்னி ஜொலிச்சுட்டு இருக்கு. அந்த விடை குலங்கள் நடுவன் ஓர் விடை கிடந்த விஷபம், உசந்த விஷபத்தினுடைய ஒரு விஷபம் விழுந்து கிடக்கிறான். அது அங்கத களிற்றினை கண்டான். ஒரு பெரிய சின்ன யானைக்குட்டி போல் இருக்கானா அந்த அங்கதன். கண்களில் தீயுக அப்படியே நெருப்பு, அந்த ராவன் பேருக்கு துவேஷம் நெருப்ப கக்கிறது அங்கதனுக்கு. அப்படிப்பட்ட குழந்தையை கண்டான். அவன் பழைக்க மாட்டான் தீர்மானம் பண்ணிட்டான் ராமன். ஹடா வாலி அன்னிக்கு இப்ப உடனே இந்த பின் நோக்கி போறது.
அந்த படங்களில் பின்னாடி நடந்த சம்பவத்தை காட்டுவான் பாருங்க. அந்த மாதிரி மனத்திரையில அந்த அன்னைக்கு வாலி பிராணம் பண்ற சமயத்துல அந்த குழந்தைய தங்கிட்ட ஒப்படைச்சானே, அதெல்லாம் அவனுடைய மைண்ட்ல புத்தியில ஓடுறது. இப்ப நம்ம கிட்ட கேமரா இருந்தா டிவியை காட்டுறாமல காட்டலாம், இது படம் காட்டுறது, இந்த கம்பராமாயணம் காட்டுறது. அதை நினைச்சுக்கிறான், அதோட வாலி கொடுத்த பொருளை நாம் காப்பாத்தாமல் விட்டுட்டோமே, என்ன முட்டாள்தனம், என்ன பாப்பம் பண்ணிட்டேன் பாத்தியா, சரணாகத்தானே காப்பாத்தாம போயிட்டேனே, இதை காட்டும் பாப்பம் வேற என்ன, எதற்கு இந்த கையில கோதண்டங்கள்லாம் இருக்கு, இந்த ஆயுதங்கள்லாம் எதுக்கா இருக்கு, மொத்தம் வீண். அப்படி படைக்கலங்களை சுமக்கின்ற பதகனேன் பழி பார்த்து அடைக்கல பொருள் காத்தவாறு அழகிதென்று அழுதான். என்னத்துக்கு இத்தனை ஆயுதங்கள், என்னத்துக்கு இத்தனை பானங்கள், இப்படி சரணாகத்தை காப்பாற்ற போயிட்டான், அழுதான். அப்புறம் குழந்தை பொழைச்சுட்டான், எழுந்துட்டான். அப்போ படைக்கலங்களை சுமைக்கின்ற பதகனேன் பழி பார்த்து அடைக்கல பொருள் காத்தவாறு அழகிதென்று அழுதான். ஊற்ற உடையாய், ஏன் சதான் கொடுத்தான், காப்பாற்ற முடியல. இப்ப சில பேர் கூட ஆபரேஷன் பண்ணி கழுத்து வாங்கிட்டு போவா, இது பிழைக்காத கேஸ் அப்படின்னு தூக்கி போட்டு போடுவான். ஏன்னா பொழைச்சா சார் நான் தான் பிழைக்க முடியும் 10,000 சில பேர் பிழைக்கா கொடுத்தது சார் நான் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுவா. உங்க தான் சார் நம்பிட்டு இருக்கேன், டாக்டர் குழந்தை ஏதோ யாரையோ பேஷண்ட்டை கொடுத்தா பாதி ஆப்ரேஷன் ஆகிட்டு அப்போ சக்ஸஸாக முடியும்னு சொல்லிட்டு விடுவான். ஏதாவது தப்பு நடுவில் வந்து கழுத்து வாங்கிட்டு போவான். ஏன் உண்டோ இல்லையா, அது மாதிரி போயிட்டா நான் ஜவாப்தாரி இல்லை அப்படின்னு டாக்டர்கிட்ட அவள் கழுத்து வாங்கிட்டு போனாலே சந்தேகம். சில பேர் ஆப்ரேஷன் முன்னாடியே வாங்கிட்டு போவார், வியாதி தெரிஞ்சுவா, தெரியாதவா இப்படி பண்ணுவா. அந்த மாதிரி இல்லை, ஒரு சின்ன குரங்கு குட்டி தானே, அது போனா போட்டுன்னு பெருமாள் இருக்கானே. மாதங்க மானுஷபிதான விசேஷம், குரங்கா இருந்தானே மகானா இருந்தானே, சரணாகத்தன்னு வந்துட்டா அவளை காப்பாற்ற வேண்டியதாச்சு. ஊற்றமுடையாய் பெரியாய், அந்த சரணாகத்தை அவளை காப்பாற்றுற விஷயத்துல பெரிய மனது பண்ணி அவன் காப்பாத்துறான். அதாவது அந்த நீ சொன்ன இல்லையோ, என் பிராணம் வாங்கத்தான் வந்திருக்கான், வெசிண்டே காப்பாற்றுவா சில பேர். அப்படி இல்லை, வச்சதா சாந்த்வம் லோச்சனாபியம் பிப்பன் வாப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவளை பெரிய மனது பண்ணி வசந்த ரீதியிலே காப்பாற்றுறான் அந்த பெரியாய். ஊற்றமுடையாய் வேத பிரதிபாத்தியன் பெரியாய், வேதங்களை எத்தனையோ தேவதைகளை பத்தி சொல்றது, அதுக்குள்ள விஷ்ணு பரமஹா தேவானாம் அங்கான்யா தேவதா, மற்ற தேவதெல்லாம் பெருமாளுக்கு அவயவங்கள் தான் சொல்லுது. இவன் தான் பெரியவன், உலகில் தோற்றமாயிருந்த சுடரே துளிராய். உலகத்துல நம்ம கண்ணுக்கு தெரியும்னா ராமனாயும் கிருஷ்ணாயும் வராகமாயும் வந்து அவதாரம் பண்றான். ஆனா நம்ம போல அவதாரம் பண்ணால் தோஷங்கள்லாம் அவங்ககிட்ட ஓட்டுறதில்லை. அப்படிப்பட்ட உலகில் தோற்றம் நேரத்தை சொன்ன வேத வேத்தியே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மிஜே. வேத வேத்தியே ஓற்றமுடையாய், பரே பும்சி உயர்ந்தவன், அது பெரியாய், ஜாத்தே தசரதாத்மிஜே ராமன் எல்லாருடைய கண்ணுக்கும் விளைவான ஊற்றமுடையாய், வேத வேத்தியன் பெரியாய், அதுக்குள்ள ரொம்ப பெரிய புருஷன், பெரிய மகாத்மா, அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியவன்றதாக அப்படி வியாக்கியானம் பண்ண. மாற்றார் உனக்கு வலை சுரைந்தோன் வாசற்கண் ஆற்றாது வந்தோன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் போந்தேனோ ரம்பாவாய். மாற்றார் சத்ருக்களா இருக்கிற உன்கிட்ட தன்னுடைய அகங்காரங்களாம் போய் உன் காலில் விழுந்து வணங்கி உன்னை ஏற்றுக்கொள்கிறா போல நாங்களாம் உங்ககிட்ட வந்தோம்னு சொன்னார். அது மாற்றார் யாருன்னா இந்திராதிலும் எடுக்கலாம். அதாவது இப்ப பரசுராமன் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பரசுராமன் என்ன பண்ணா, ராமன் கிட்டே ஒரு துவேஷம், துவேஷம்னா துவேஷத்தை போல பாவனை பண்றான். ஏன்னா பரமசிவனுக்கு தனுர் வித்தியை கற்றுக் கொடுத்தவர் பரமசிவன். பரசுராமன் பரமசிவன் கிட்ட தனுர் வித்தியெல்லாம் கத்துட்டார். இந்த அவதார காலத்துல ஒருத்தர் கத்துக்கிறார். அந்த சிவதனுசை அவர் முடிச்ச உடனே என் ஆச்சாரிய தனுசை முடிச்சுட்டேன்னு பரசுராமனுக்கு. பரசுராமன் ஒரு ஜீவன், அந்த ஜீவன் அவர் முழு பரிபூர்ண அவதாரம் இல்லை. அவர்கிட்ட பரமாத்மா ஒரு சக்தி விசேஷத்தை கொடுத்தார் லோகத்துல துஷ்ட ராஜாக்களை வசம் பண்றதுக்காக. அந்த மாதிரியான ரீதியில் அவர் ஒரு அம்சாவதாரம் தான் சொல்லுவார், அனுப்பிரவேச அவதாரம் சொல்லுவார். அவர் ஒரு மனுஷ பாவனில் அந்த பரமசிவன்கிட்ட வில்வித்தை கத்துட்டார். அந்த ஆச்சாரியன் அவர்கிட்ட அந்த தனுசை ராமன் முடிச்சு விட்டதுனால தன் ஆச்சாரியன் தனுசை முடிச்சதுனால ஒரு கோபம் வருது. அதனால இவர் பரிபவப்படுத்த வந்தார். கடைசியில் ராமன் கேட்டு வில்ல வாங்கினார். பரசுராமன் தங்கையில் இருக்க வில்ல ராமன் கொடுத்து அந்த சிவதனுசை முறிச்சியே அது சொத்த வில்லுது, இது வைஷ்ணவ தனுசு எங்கிட்ட இருக்கு, இந்த தனுசை நீ முறிச்சு பார்ப்போ, அப்பதான் உனக்கு வீரியம், உன்னுடைய வீரியத்தை நான் நம்புவேன்னு சொல்லி தன் கையில் இருக்கிற தனுசை கொடுத்தார். கொடுத்த உடனே என்னாச்சு, அந்த வில்ல வாங்கினான் ராமச்சந்திரன். வாங்கச்சியே அந்த பரசுராமன் சரீரத்திலிருந்து ஒரு தேஜஸ் கிளம்பி ராமன் கிட்டே வந்து சேர்ந்துச்சு. அந்த வில்ல வாங்குற வியாஜத்துல அந்த பரசுராமன் கிட்ட ஒரு சக்தி இருந்தோ இல்லையோ, அந்த சக்தி ராமன் கிட்ட போயிடுச்சு. அதுக்குதான் சண்டை போடுறாப்புல சண்டை வந்து தன்கிட்ட, ஏன்னா தன் காரியம் முடிஞ்சு போச்சு. அந்த 5 வருஷம் பீரியட் ஆச்சுன்னா கார் டெலிஃபோன்லாம் கொடுத்துட்டு பட்டு கொடுக்கலன்னு அவள் எடுத்துடுவா, மரியாதை வேலை கொடுத்துருவா. அந்த மாதிரியா அந்த சக்தி அவதார காரியம் முடிஞ்சு போனாவிட்டு தன்கிட்ட இருக்க சக்தி எல்லாம் பரமாத்மா கிட்ட கொடுக்கணும்.
என் அவதாரம் முடிஞ்சு போச்சு, நீ தான் வந்திருக்கியப்பா, இந்த சக்தியை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்தா அவனுடைய அவதார ரசம் புரிஞ்சு போடும். அதுக்காக சண்டை போடுறாப்புல வந்து கொடுத்தார். மாற்றார் உனக்கு வலி வந்து வரிசை என்ன ரொம்ப அகங்காரத்தோடு வரான். ஆண்டவன் ஒரு அற்புதமான கதை சாச்சார். ஒரு அம்மா செல்லமா பிள்ளை வளர்த்தா, ரொம்ப ரொம்ப செல்லம். அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வசதி வந்து கல்யாணம் பண்ண. இந்த கல்யாணம் பண்ணா விட்டு இந்த பையன் ஆம்பியா கிட்ட வார்த்தை சொல்றது கூட அந்த அம்மாவுக்கு சைக்கிள். தங்கிட்டே இருக்க வேண்டிய பையன் தன் ஆம்பியா கிட்ட வர சொல்றா. பத்தி ஒட்டி ஒட்டுன்னு பழகினான். இவ்வளவு சில ஆசிரியர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இத்தனால தான் வளர்த்து தங்கிட்ட பழகின பையன் இன்னொரு பொண்ணு கிட்ட போய் பதமா பழகிறதா அப்படின்ட்டு அடையோ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாரு. அவள்கிட்ட ரொம்ப பிரீத்தியா இருக்கக்கூடாது, அவளை வரப்போதெல்லாம் வெய்யணும் வெய்யணும்னு சொன்னான். இவன் அம்மா வார்த்தையும் கேட்டுருவான். பொண்ணுகிட்ட நாளிலிருந்து ஒரு வெய்ய போறேன், எங்க அம்மா அப்படிதான் சொல்லிருக்கா, அதுக்காக வெய்ய போறேன், நீ மனசு கட்டப்படாதுன்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருக்கும். அப்புறம் சொன்னா என்னடா விஷா கூட சோதனையில் போட்டிருக்கு, நாளிலேருந்து தாத்தா ஒரு அடியாவது அடிச்சாதான் கொஞ்சம் பயப்பட்டு இருக்குது அப்படின்னா, கையால் அடிக்கிறதுன்னா எனக்கு ரொம்ப சங்கோச்சமா இருக்குமா, அது வேற ஏதாவது சொல்லணும், அதை மிரட்டி கட்டி வடி கொண்டு விஷாவது உடைக்கிற ஏதாவது சிக்ஷை பண்ணணும். சரி நான் அடிக்கிறேன், கையால் அடிக்கணும்னு நீ சொல்லாத அப்படின்னு அத்தையும் சொல்லிட்டான். அந்த பொண்ணுகிட்ட நாளிலேருந்து நான் ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ண போறேன். அங்கேருந்து வந்து என்ன பண்ணா, ஒரு ஆண்டவன் அவள்லாம் பிரம்மச்சாரியா இருந்துச்சு, பாடசாலை அத்தியனம் பண்ணிட்டு இருந்தா. அவாத்துக்கு எதிராம அது. அங்கேருந்து வந்தோடனே இந்த செங்கல் கிரேவல்கள் கூட்டுறோம் இல்லையோ, அந்த செங்கலால அப்படி போடுவான் மேல. அது என்ன பண்ணும், அந்த செங்கல்லாம் வாங்கி ஒரு பாத்திரத்துல பொறுக்கி வச்சுக்கும். இந்த மாதிரி 2-3 இடத்துல சிரிச்சதே வாங்கி வச்சுக்கோம். இதோட அடிச்சா கூட உடைக்கலான்னு. அதுக்கப்புறம் கதை மேலாம் தெரியாது. அதுக்கப்புறம் ஆண்டவன் என்ன பண்ணிச்சு, அது இன்னொரு பையனை பார்த்து என்ன அது செங்கலால் போட்டு அடிக்கிறான். அந்த பொண்ணு அதை வாங்கி பாத்திரத்தில் எடுத்து வச்சிருது. என்ன சமாச்சாரம் சிரிச்சதே. அப்புறம் போய் பார்த்தா அது கரம் புகோடா. அந்த கழுவிக்கு கண் நல்லா தெரியாது. அந்த வரிசையா 2 புகோடா வாழ்ந்துருவான். ஒரு பேக்கெட் புகோடா வாழ்ந்து அத்தால் அடிச்சு அது கல்லால் அடிக்கிறான். அந்த அம்மா நினைச்சிட்டு இருப்பா. அடிக்கிறாப்புல அடிச்சு அதுக்கு பக்ஷணம் வாங்கி கொடுத்தாப்புல அர்த்தம் இல்லையோ. அந்த மாதிரி பரசுராமன் சண்டை போடுறாப்புல வந்து தன் இருக்க சக்தி அவங்ககிட்ட கொடுத்தா அந்த கதை ரொம்ப பொருத்தமா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி மாற்றார் மாற்றார போல நினைக்கக்கூடிய பரசுராமன். அப்புறம் முழுக்க கதை ஆண்டவன் சாய்க்கல, நானும் கேட்கல, எனக்கு மேல தெரியாது. அந்த மாதிரியாக அப்போ சொன்னாருங்க, நிர்வீரியோ ஜாமுதக்னியோசு ராமோ ராமமுதேட்சித்தான் உடம்புல சக்தி எல்லாம் போராட்டு சாதாரண மனுஷன் ஆயிட்டான் ராமன். அப்படி மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணிவா போல. இந்திரன் இருக்கானே, இவராவது துவேஷத்தை போல பாவனை பண்ணிட்டு வந்தார். உண்மையிலே பெருமாள் அழிச்சுணும்னு வந்தான் இந்திரன். ஏன்னா அந்த ஒரு வருஷம் அவனுக்கு ஆகாரம் போடாததுனால இந்த நந்தகோகுலத்தை முழுக்க அழிச்சுன்னு வந்தான். பெருமாள் என்ன பண்ணார், கர்வத்தெல்லாம் போய்விட்டார். உடனே அவன் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போட்டான். மாற்றார் உனக்கு வலி சொலிந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்தோம் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரொம்பாவை. அந்த மாதிரியாக நாங்க அகங்காரங்களாம் போயிடுத்து நான் வந்து உங்க திருவடியை வணங்கி சேவிக்கிறேன், அதனால என்னை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றதாக இப்படி பிரார்த்திக்கிறார்கள். ஏற்ற கலங்கள் எதிர்புங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரை. ரொம்ப அற்புதமான சுவாபதேசம். வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் நடாத ஒரு அம்மாள்னு ஒரு மகன். அம்மாள்னு சொன்னதுனால அவளை ஸ்திரீன்னு நினைக்க வேண்டாம், அம்மாள்னு அவருக்கு ஒரு சிறப்பு பெயர். நமக்கெல்லாம் அப்பா அம்மா எல்லாம் இருந்து ரொம்ப ஹிதம் பண்றா. பெருமாளுக்கு யார் அப்பா யார் அம்மா? கிருஷ்ணாவதாரத்துல ராமாவதாரத்துல தசரதன் வசுதேவன் இருந்தா. பொதுவில் பெருமாளுக்கு காஞ்சிபுரத்தில் வரதராஜன் ஸ்ரீனிவாசன் இவெல்லாம் அப்பா அம்மா ஒருத்தரும் கிடையாது. அப்படிச்சே வரதனுக்கு ஒரு அம்மா ஒத்தி, அதான் அம்மா பண்ற காரியத்தை பண்ணுவாள். அம்மா என்ன பண்ணுவாள், குழந்தைக்கு ஹிதமா சாதம் போடுறதுலாம் அம்மா தான் வரணும். மற்றதுக்கெல்லாம் கூட ஆம்படியாளுக்கு வர சாதம் போடுறது, ஆஹா குழந்தைக்கு இவ்வளவு பிடிக்கும் என்னது பிடிக்கும் அப்படிலாம் வந்து அம்மா தான் வரணும். வரதராஜனுக்கு ராத்திரி வேளை பால் க்ஷீரம் அமுது செய்யறதுக்கு இந்த நான் வாட்சே வரதாச்சார்னு சுவாமிக்கு சொன்னான், வரதாச்சார்னு சொன்னான். ராத்திரி வேளையில பெருமாளுக்கு சுகமாக பாலை காய்ச்சி நிவேதனம் பண்ற வழக்கமா. அந்த பால் காய்ச்சி மூடு நன்னா இருந்தா நன்னா கொடுப்பா, ஒரு நாள் சுட வச்சுருவா, இல்லைன்னா ஆறி போயிடும், எல்லாம் போறோம் அப்படியே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவள் படுத்துடுவா மூடு சரியா இல்லைன்னா. அப்படிலாம் இல்லாத ஒரே மாதிரியா எத்தனை வருஷங்களானாலும் அத்தியுதமா பாலை காய்ச்சி அதிகமாக உஷ்ணம் இல்லாமல் அதிகமாக ஜில்லுன்னு இல்லாமல் அப்படிலாம் பாலை கொடுத்து அப்படி பெருமாளுக்கு உபச்சாரம் பண்ணிட்டு வந்தார். யாரு, அந்த வாத்ச வரதாச்சார் சுவாமி. ஒரு நாள் பார்த்துட்டு எங்க அம்மா கூட இப்படி செய்ய மாட்டா, எனக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து பண்றதுனால உங்களுக்கு அம்மான்னு நான் பேர் வைக்கிறேன். தேவப்பெருமாள் அவர் அம்மானு கூட்டத்தால அம்மாள்னு பேர் வந்து அவருடைய காலக்ஷேப கோஷ்டில் நிறைய மகான்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தார். ஸ்ருத பிரகாஷாச்சார், சுவாமி தேசனுடைய மாமா கடாம்பி ராமானுஜாச்சார், இவெல்லாம் மகான்கள் பசுக்கள் ஆச்சாரியர்கள். பல பல ஆச்சாரங்களை உண்டாக்கின பெருமை நடவர் வாசிவர். ஏற்ற கலங்கள் எதிர்பூங்கி மீதளிப்ப அவ சிஷ்யாளர் ஆச்சாரனுக்கே சில சமயம் எடுத்து கொடுப்பாளாம். அந்த நடாதோர் அம்மாவுடைய அனுகிரகத்தினால்தான் சுவாமி தேசிகனுக்கு இவ்வளவு பிரசித்தி எல்லாம் வந்ததுன்னு சுவாமி தன்னுடைய கடைசி காலத்துல
ரகசியத்து சார் விதைச்ச நிர்பிஷ்டம் இது சாருஹோமசாம் ஆவர்த்திபிர் யௌவனம் நிர்தூதேதர பாரதந்திர நிறையாக நீதா சுகம் வாசரக. அன்றைய தினம் 5வது வயசுல நடாவது ஒரு அம்மாள் சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணார். குழந்தைக்கு அக்ஷராபியாசம் பண்ணி அவ மாமா அதாவது கிடாம்பி ஆத்திரேய ராமானுஜாச்சார் நடாவது வரதாச்சார் சுவாமிகிட்ட காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தார். மருமானுக்கு அக்ஷராபியாசம் 5 வயசு அக்ஷராபியாசம் பண்ணி தலையை நன்னா பின்னி ராக்கடி எல்லாம் வச்சு அந்த குழந்தைய பெருமாள் சந்தைக்கு அழைச்சிட்டு போறார். தங்க ஆச்சாரன் காலக்ஷேப கோஷ்டி நடந்தது. அந்த காலக்ஷேப குழந்தைய சேவிக்க முடியாது பண்ணிட்டு அப்படியே வரதராஜ சேவிக்கு தான் அழைச்சிட்டு போனார். இந்த குழந்தை வந்திருக்கானேன்றது அவன் முகத்துல தேஜஸ் ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த குழந்தையை கட்டாட்சிச்சுட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாடம் ஆரம்பிச்சா எங்க விட்டோம்னு தெரியல. எல்லாரும் என்ன பண்ணா சுவாமி தேசியுடைய முகத்தை காந்தியே பார்த்துட்டு இருந்தா விட்ட இடம் தெரியாம கொடுத்து. அப்புறம் சுவாமி தேசி என்ன பண்ணார், இந்த இடம் விட்டாச்சுன்னு அந்த விஷயத்தை எடுத்து சொன்னார். அப்போ சுவாமி ரொம்ப சந்தோஷம். பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிக்ஷிப்த பகிர்மத பூயா திரைவித்தியமானியஸ்தும் பூரி கல்யாண பாஜன். நீ நம்ம சம்பிரதாயத்தை காப்பாத்தண்டா, அது விருத்தமான மத்தங்களா நீ கண்டிக்கணும். எல்லா கல்யாண குணங்களும் உனக்கு எல்லா கல்யாணங்களும் உனக்கு வருண்டா அப்படின்னு சாதிக்க முடியாது. இந்த சமயத்துல நான் இன்ஜிமோட்டேஷங்கிற நினைக்காமல் இருக்க முடியாது, நினைக்கணும். அப்போதான் சிரோமணி பாஸ் பண்ணேன் 1949. மற்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த வருஷம் ஞாபகம் இருக்கு. 1949 வருஷம் மார்ச் மாசத்துல ரிசல்ட் வந்து கெசட்ல வந்து அதுல பிரசிடென்சி ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணியிருந்தேன். கோல்டு மெடல் எல்லாம் கூட கொடுத்தா. அப்போ ஐஷங்கர் திருநெந்தூர்ல இருந்தாச்சு, இதே தை மாசம் திருநட்சத்துக்காக. அப்போ அங்க போய் சேவிக்கிச்சு. இதை கேட்டுட்டு ஐஷங்கர் வச்ச காலேஜில் நான் வாசிச்சேன். அந்த பிரசிடென்சி ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தோடனே ஐஷங்கர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இது மட்டும் இல்லை உனக்கு எவ்வளோ க்ஷேமங்களாம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி இது அறிகுறின்னு சாதிக்க முடியாது. எத்தனையோ க்ஷேமங்கள் உனக்கு வரப்போகுதுன்னு. அப்போ எனக்கு 20 வயசு ஒன்று. அதை இப்போ நினைச்சா அப்போ ரொம்ப பட்டணத்துலேருந்து பெரிய மனுஷெல்லாம் வந்து ஐஷங்கிட்ட மும்மரமா ஏதோ ரகசியங்கள் வார சொல்லிட்டு இருக்கா. அந்த வார்த்தையை நிறுத்திட்டு என்னை பார்த்து அனுகிரகம் பண்ணியாச்சு. அந்த அனுகிரகம் எது எவ்வளவோ எப்படியோ காரியங்களை செய்திருக்கு. அப்படியே அனுகிரகம் பண்ணியாச்சு. அப்போ விட்ட இடம் தெரிஞ்சு விட்டு பண்ண இப்ப சுவாமி தேசம் எடுத்து கொடுத்தார். ஏற்ற கலங்கள் எதிர்பூங்கி மீதில் பேச அந்த நடாதுர அம்மாள்கிட்ட இந்த ஞானம் பெற்ற வாழ்க்கை சிஷ்யர்கள் அவர்களே ஆச்சாரனுக்கு விட்டு போனதை எடுத்துக்கொள்ள ஞானம் அவளுக்கே உபதேசம் பண்ண அப்படி அதிகமா பொங்கி வழிய முடியாத ஞானம் உடைய ஆச்சாரியர் பல பேரை உண்டு பண்ணவர். அதனால அவருக்கு மகன் யாரு, நடாது மகன் தேப்பெருமாள். ஏ தேவாதிராஜா, நீ ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் இருந்து சொல்றே துறையா. அவர் தான் எடுக்கிறார். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். ஆற்றப்படைத்தான் நடாதுரம்மாள். அவருக்கு மகனா இருக்கிறவர் சுவாமி வரதராஜன் தேவாதிராஜன். அவரை பார்த்து கூப்பிடுற, நீதான் உலகில் தோற்றமா இருந்தவர். ஆஷ்டிதாளை காப்பாற்றுறதுல தேவப்பெருமாளுக்கு இருக்கிறதான ஒரு உற்சாகம் வேறு யாருக்குமே. பாஷ்யக்காரர் அவர் தான் காப்பாத்தினார். யாதவ் பிரகாசன் அப்பப்போ ஒரு அர்த்தம் தப்பான அர்த்தம் சொல்லுவான், அதெல்லாம் தப்புன்னு சுவாமி பாஷ்யக்காரர் சாச்சா. யாதவ் பிரகாசன் கிட்ட 200 சிஷ்யால் வாசிச்சா. அதுக்குள்ள பாஷ்யக்காரர் ஒருத்தர். நம்ம துவைத்தம் அத்வைத்தம்லாம் வாசி விசிஷ்டாத்வைத்தம் தெரியுமா, அத்வைத்தம் புரிஞ்சாதானே புரியும். அதுக்கு அத்வைத்தம் பூர்வபக்ஷ கிரந்தம் புரியுது அவர்கிட்ட வாசிச்சிருந்தார். அவர் தப்பா அர்த்தம் சொல்வார். சுவாமி பாஷ்யக்காரருக்கு அந்த அர்த்தம் பிடிக்காது. கள்ள தாரசாரியா ஜலம் வரும். இந்த அர்த்தம் இப்படி சொன்னா நல்லா இருக்குமே, தப்பா இருக்கேன்னு சொல்லுவார். இப்படி குருவுக்கு மிஞ்சி சிஷ்யனா இருக்கேன்னு அவர் தொலைச்சு கட்டுவிடணும்னு தீர்மானம் பண்ணார். அந்த சுட்டு குட்டுக்குன்னா பாப்பம் வரும், பிரம்மஹத்யா தோஷம் வரும். பிரம்மஹத்யா தோஷம் வராதபடி ஆளை ஒழிக்கிறது சில திட்டங்கள் உண்டு. காசியில் கொண்டு தொல்ட்டா சரி, கங்கையில் தொல்ட்டா இவருக்கும் அபிமத்தம் ஏற்படும், பிரம்மஹத்யா தோஷம் வராது, எதிரியும் ஆளும் தொலைஞ்சு விடுவார். அதுக்காக காசி யாத்திரையும் கிளம்பினாங்க. இந்த விஷயம் சுவாமி கிட்ட யார்கிட்ட பாஷ்யக்கார்ட்ட யாரோ சொல்லிட்டா. அவ சித்தியா பிள்ளை சிறுதாயார் பிள்ளை அங்க இருந்தா சொல்லிட்டேன். அப்படியே கொஞ்சம் அல்பசிங்கி போறாப்புல போயிட்டு அந்த கோஷ்டி போயிட்டே இருந்தது. இவர் அப்படியே தங்கிவிட்டார், பின் தங்கி வந்துட்டார். காட்டுல இவர் விட்டு போகணும் தெரியாதபடி மேல போயிட்டே இருக்கவா. இவ்வளவு தூரம் வந்தாவிட்ட எங்க பட்ட போட நம்ம கூட வரப்போறான்னு அலட்சியமா போட்டார். இவர் அவளே விட்டார். திருப்பி காஞ்சிபுரம் வந்தாரு. விந்தியமலை காடு, அந்த காட்டுல அவ்வளவு தூரம் போயிட்டு அவளையும் விட்டார். ஊருக்கு திரும்பி வரது அவஸ்தையில அஸ்தமிச்சு போச்சு, அவஸ்தைப்பட்டு இருக்காரு. சரி, அவங்க போனா காசியில தள்ளிருப்பான், கங்கையில் தள்ளிருப்பான். இங்க வந்தா காட்டு முருகல் அடிச்சு கொண்டு போடுறது என்ன பண்றதுன்னு சொல்லிருச்சு. ஒரு வேடன் வேடிச்சு 2 பேரும் வந்தா. எங்கப்பா போறேன்னு கேட்டார். காஞ்சிபுரத்துக்கு போகணும். நாங்களும் காஞ்சிபுரம் தான் போறோம், என்னோட வாங்க. அந்த அவ 2 பேரும் அடிச்சு வந்தா. ராத்திரி குழந்தைக்கு தூக்கம் வந்துருச்சு, சின்ன வயசு தானே. ஒரு பரன் கட்டி அந்த பரன் பேர்ல அந்த குழந்தைய தூங்க வச்சு தாங்களும் காவல் காத்துந்தா. கார்த்தால பார்த்தா உதயமான குளம் காஞ்சிபுரம் வந்துருச்சு. அதை பார்த்தியா புண்ணியகோட்டி விமானம் அப்படின்னு சொல்லிட்டு என் ரொம்ப இவளுக்கு வேடிச்சு, இவளுக்கு ரொம்ப தீர்த்தம் தாகமா இருக்கு, போய் தீர்த்தம் கொண்டு வான்னு சொன்னேன். அங்க ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல தீர்த்தம் கொண்டு தான் போய் தீர்த்தம் கொண்டு வந்தா 2 பேருமே காணும். அது புண்ணியகோடி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கோம். தேப்பெருமாளும் பெருந்தேவி தாயார் தான் காப்பாத்தினா. சுவாமி தேசிகனே அவ தான் காப்பாத்தினா. காப்பாத்துறது தான் இவன், அனுபவிக்கிறது தான் ரங்கநாதன். இந்த காவேரி தீர்த்தம் சாப்பிடுவாங்க ரொம்ப சாமர்த்தியம் அதிகம். பாலாத்தங்கரில் இருக்காலும் கொஞ்சம் ஏமாந்தவா.
அதனால இவன் காப்பாத்ததோடு சரி. பழம் பழுகிச்சு அதை எடுத்து போறது ரங்கராஜன். பாஷ்யக்கார ஏமாத்தி அழைட்டு போட்டான். சுவாமி தேசியம் அங்கே ஸ்ரீரங்கத்திலே போய் மண்டினார். கடைசியில் காஞ்சிபுரத்தே நினைக்கல, அப்படி பண்ணிவிட்டான் ரங்கராஜன். அதனால எப்பவுமே காஞ்சிபுரத்துக்கு கொஞ்சம் ஏமாந்தோம். அந்த மாதிரி ஊற்றமுடைய பெரியாய் தேவாதிராஜன் சொன்னான். உலகில தோற்றமா இருந்த சொல்றே சொல்ற தேப்பெருமாள் சேவிச்சா இவனே ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசத்தே பிஷனின் கிளமொழி. அந்த எங்க அண்ணா சாகிரம் எல்லா பெருமாளும் ஒன்னால போனா தேப்பெருமாள் வயலட்சணம் தனியா தெரியும். இவன் தான் தேவாதிராஜன். அப்படி மாற்றார் உனக்கு வழி சொல்ல. அங்க ஜெயினன் பௌத்தம் நிறைய பேர் இருந்தா அவள் எல்லாரையும் ஜெயிச்சு அங்க ஆச்சாரர்கள் ஜெயிச்சா அவள் எல்லாரும் வழி தொலைந்து பாஷ்யகாரத்தோடைய ஆசிரிச்சு அங்க இருந்தா போல வந்தோம். இப்படி அநேக விதமான வியாக்கியானங்கள் சொல்லுவா. அடுத்த பாஷம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ những video hấp dẫn.